லைக்கா தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வருவதால பெரும் சிக்கலை சந்திச்சிட்டு இருக்காங்க. லால் சலாம், விடாமுயற்சி அப்படின்னு வசூல்ல பெரிய அடி வாங்கிய படங்களை தயாரித்திருந்தாங்க. ஆனா சன் பிக்சர்ஸ் இப்போது கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. ஜெயிலர் படம் வசூலை வாரி கொடுத்த நிலையில இப்போது 1000 கோடி பட்ஜெட்டை இறக்கியிருக்காங்க. தொடர்ந்து மாசாக 3 படங்கள் உருவாகிட்டு இருக்கு. அதனை தாண்டியுமே 3 படங்கள்ல கமிட் ஆகியிருக்காங்க. முதலாவதாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல கூலி படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கு. கண்டிப்பாக கூலி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்ததாக ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய முதல் பாகம் பல கோடி லாபத்தை கொடுத்திருக்கு. இதனால ரஜினி, அனிருத், நெல்சன் ஆகியோருக்கு கார பரிசாக வழங்கினாரு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன். இப்போது சன் பிக்சர்ஸ் உடைய பிரம்மாண்ட பட்ஜெட் படமாக உருவாகி இருக்கு. அல்லு அர்ஜுனுடைய 22வது திரைப்படம் அட்லியுடைய டைரக்ஷன்ல உருவாகும் 6வது படமான இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படமாக எடுக்கப்பட போறாங்களா. இதன் பட்ஜெட் மட்டுமே 600 கோடியை தாண்டும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதற்கான அதிகாரப்பூர்வ வீடியோ அண்மையில வெளியாச்சு. இந்த படங்கள் மட்டுமல்ல, இன்னமும் ரஜினி சாருடன் 3 படங்கள் இருக்காம். அடுத்தடுத்த அறிவிப்புகளை சன் பிக்சர்ஸ் இனி அறிவிப்பாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா குட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.